இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத ஒரு உச்சத்தை இந்த தமிழ் புத்தாண்டு தான் உங்களுக்கு தரப்போகுது. இந்த பிறந்த நாளில் இருந்து, நான் பிறந்த வருஷத்தில் இருந்து ஒரு 20 வயசாகிடுச்சு, ஒரு 10 வயசாகிடுச்சு, ஒரு 30 வயசாகிடுச்சோ, இல்லை 70 வயசாகிடுச்சோ, நான் பிறந்த நாளில் இருந்து இப்படி ஒரு நல்லதொரு வருடத்தை பார்த்ததில்லை. நான் நினச்சது பூரா நடக்குது, பரவாயில்ல, இப்படி தான் மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கணும். எவ்வளோ கஷ்டம், அச்சோ திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மகரம் ராசிக்காரர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு 30 வருஷமா 8 வருஷமா நாய் கூட கண்ணீர் வெடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வாழ்க்கை தான். இவங்கெல்லாம் எங்கடா உருப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாம் நினச்சாங்க பார்த்தீங்களா. அவங்க முன்னாடி பூரா நம்ம போயிட்டு காரில் இறங்குவோம் பாருங்கள், அப்போது ஒரு கௌரவம் நமக்கு கிடைக்கும். என்னெல்லாம் எவ்வளோ பாடுபடுத்துனீங்க, எவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டீங்க, எவ்வளோ பேர் என்னை எதிர்த்து பார்த்தீங்க, எவ்வளோ பேர் முதுகில் குத்துனீங்க, எவ்வளோ பேர் என்னை ஏளனமாக நினச்சிங்க, கடன் இருந்தது அப்படிங்கிறதுனால, காசு இல்லை அப்படிங்கிறதுனால என்னை எவ்வளோ ஒரு சீப்பாக எடை போட்டிங்க, கடவுள் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக போயிட்டு இறங்குவோம் பாருங்கள். அந்ததொரு நாள் அது கணிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சரிங்களா. ஸோ விஸ்வாசு வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கும் போதே 7.5 சனி அப்படிங்கிறது முற்றும் முதலமாக முடியுது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கார். அப்பா சகாய சனி, எப்படி சகாயம் பண்ண போகக்கூடிய சனி அப்படிங்கிறவர். குரு கொடுத்தா சனி தடுப்பார், ராகு கொடுத்தா சனி தடுப்பார், கேது கொடுத்தா சனி தடுப்பார். நவ கிரகத்தில் யார் கொடுத்தாலும் சனி தடுப்பார். ஆனால் சனி கொடுத்தா தடுக்கிறதுக்கு நவ கிரகங்களில் எந்ததொரு கிரகங்களாலையும் முடியாது. அப்படிப்பட்ட யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு யோகம், நினச்சது எல்லாமே நடக்கும். அதாவது பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிற்பகுதி வாழ்க்கை தான். ஒரு 36 வயசுக்கு மேலே தான்டா என் வாழ்க்கையே ஒரு ஒளிவிளக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போது இந்த 43 வயசில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா படாத கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா 36 வயசுக்கு மேலே நல்லா இருக்கும்னாங்க, 36 வயசுக்கு மேலே தான் ரொம்ப படாத பாடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 36 கடைசியில் 7 மாட்டியிருப்பீங்க நீங்கள். அப்போது 36 ஒரு 7 பார்த்தீங்க அப்படின்னா 43 கடந்தாச்சு. அப்போது நம்ம இன்னும் லேட் ஆகுது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா. இனிமேல் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும்.
குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே திறமசாலிகளாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு கடன் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு திறமை இருக்கும். ஒரு பேச்சு திறமை, ஒரு எழுத்து திறமை, ஏதாவது ஒன்று இருக்கும். பெரும்பகுதி மகரம் ராசிக்காரர்களுக்கு கல்வி அறிவை விட படிப்பறிவை விட பட்டறிவு அப்படிங்கிறது பெருசாக இருந்திருக்கும். படித்தவனையே ஒரு 10 பேர் வேலையை வச்சுக்கிட்டு பட்டறிவால் வேலை வாங்கக்கூடிய அந்த பாக்கியம் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடம் தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், தட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக உங்களுக்கான வருஷம் மாற்றத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. இருந்தாலும் 3வது வீட்டுக்கு சனி போகிறார் அப்படிங்கும்போது இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இளைய சகோதரர்களோட மனக்குறைபாடு, மன வேற்றுமை அப்படிங்கிறது வரலாம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சகோதரரோ சகோதரியோ இளைய சகோதரர் ஸ்தானம் அப்படிங்கிறத மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதோட கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 3வது இடம். சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதே மாதிரி இந்த ஒற்றை தலைவலியால் கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை தூசி தும்பட்டம் வந்தது, இல்லை பூச்சி அடிச்சிருச்சு, வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கோங்க, இல்லை தலைக்கவசம் போட்டுக்கோங்க. கண்ணை மட்டும் கொஞ்சம் பாதுகாக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வருடம் தொடங்கி 31ஆம் தேதி சித்திரை 31 குரு பெயர்ச்சி நடக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 6வது வீட்டுக்கு போகிறாரு. 5ல் குரு இருந்தார் அப்படின்னா அற்புதமான இடம் தான். இது வரைக்கும் இருந்த இடமும் 6க்கு போகிறாரு அப்படிங்கிறது பிரச்சனையா நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். அதாவது 6ல் குரு ஊரில் பகை. அப்போ ஊர் பகையை சம்பாதிக்க வேண்டியது வரும். ஆனால் ஊர் பகையெல்லாம் சம்பாதிச்சு ஊரை எல்லாத்தையும் ஜெயிச்சு நான் தாண்டா ராஜா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிற்க போகிறீங்க. ஏன்னா குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் அதிபதி. 12க்கு அதிபதி 6க்கு போகிறார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம். 3ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, மறைவு ஸ்தானத்துக்கும். அப்படிங்கும்போது இது விபரீத சக்கரவர்த்தி யோகம். அப்போது குரு 6க்கு போகிறதால இந்த ஊரில் இருக்கக்கூடிய பகையெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அடித்து மூளைக்கு உட்கார்ந்துட்டு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராஜ பாட்டையே தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது. அதோட குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10, 12, 2 இந்த வீட்டிலலாம் விழுகுது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் என்னதொரு முடிவு எடுத்தாலும் சரி, சீரியஸாக சொல்கிறோம், உங்களுக்கு சும்மா முகத்தை புகழணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, ஆறுதலுக்காகவும் இல்லை பேறுதலுக்காகவும் சொல்லலை. தொழில் ரீதியாக கண்ணை கட்டிட்டு கடலில் குதித்தாலும் சரி, முத்து எடுத்துகிட்டு எந்திரிச்சு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்கும். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழில் அப்படிங்கிறது நீங்கள் தான் பெரிய ஆள். உங்களுடைய தொழிலில் உங்களுடைய பெயரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த விஸ்வாவசு வருடம் குரு பயிற்சி கொடுக்கும். குரு பார்வை 10ல் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான யோகம் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அற்புதமான இந்த விபரீத சக்கரவர்த்தி யோகத்தோட 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா அது ஒரு பெரியதொரு பங்களா கட்டலாம். சாதாரண வீடு கிடையாது. 2 மாடி 3 மாடி வச்சு வீடு கட்டலாம். அதே மாதிரி விலை உயர்ந்த கார்கள் வாங்கலாம். வாகன யோகம் அப்படிங்கிறது சாதாரணமாக வண்டி வாகனம், சைக்கிள் வாங்கினேன், கார் வாங்கினேன் அப்படிலாம் கிடையாது. நல்லதொரு சொகுசு கார்களில் பயணிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அற்புதமான ஒரு யோகம். பெரிய வீடு, இடம், ஒரு பண்ணை வீடு, விவசாய நிலம், ஒரு கேணியோட ஒரு நிலம், ஒரு பம்பு செட்டோட ஒரு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வாங்கணும்னு நினச்சாலும் அதை வாங்கக்கூடிய ஒரு யோகம், அதற்குண்டான பணம், அதற்குண்டான வருமானம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே 12ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன் அப்படின்னா 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம். இவ்வளோ சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய குரு 2லையும் அவருடைய பார்வை அப்படிங்கிறத குறிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காசையும் குருவே கொடுக்குறாரு. குரு காசை கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. போதாத குத்ததுக்கு ராகு வேற 8க்கு வராரு. ஸோ தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு வராரு 2ஆம் இடத்துக்கு. அப்போ தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு வராரு அப்படின்னா விஷப்பாம்பு ராகுவே தனம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா கண்ணா புண்ணான்னு காசு வரும். அப்போ எங்கேயே இந்த காசு வருது, அதாவது ஒன்று சீரியஸாக சொல்ல போனோம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் எப்போதுமே மினிமம் பேலன்ஸே இருக்காது. அப்படிங்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 அக்கௌண்ட்டில் இருக்கும். அது இருக்கும்போது இன்னொரு 50,000 அப்படிங்கிறது வரும். இப்படி தான் காசு பணம் அப்படிங்கிறது வரும்.
அப்போது அந்த சந்தோஷமாக செலவு பண்ணலாம், நல்லதொரு பணக்காரன் ஆனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். 2ஆம் இடத்துல ராகு வராரு அப்படின்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம், குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு, குடும்பத்தில் ஒரு பிரிவினையை கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு ராகு வரும்போதே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையோடு தான் வராரு. குரு பார்வையும் வந்துட்டு கும்பராசியில் விழப்போகுது. அப்போ ராகு புனிதப்பட்டு போயிடுறாரு. அப்போது குடும்ப வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், ஒற்றுமை ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து எங்கேயாவது வெளியூரில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், தேடிக்கிட்டு வரும். சில பேருக்கு பல பேருக்கு அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் வெளியூரில் போய்ட்டு வேலை செய்யலாம், இல்லை வெளிநாடு போய்ட்டு வேலை செய்யலாம். ஆக நீங்கள் பூர்வீகம் அப்படிங்கிற இடத்துல உட்காராமல் எங்கேயாவது போய்ட்டு வேலை செஞ்சு காசு சம்பாரித்து காசு சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்த வாங்கி போடுவோம், சம்பாதிச்சேன் போனேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். கேது அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது உடம்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். காசு நிறைய வருது அப்படிங்கும்போது நேரம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு பணம் 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 அப்படி சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நேரம் நல்லா இருக்கும்போதே காற்றுள்ள போதே தூட்டி போட்டா அப்படின்னு. ஆனால் அப்பப்போ உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்துடணும். இது மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையோட உச்சத்தை மகரத்தோட சிகரத்தை காட்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கும். உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய காசுக்கு உங்களுடைய இரக்க குணம் அப்படிங்கிறது எப்போதுமே விட்டுறாதீங்க. ஏதாவது யார்கிட்டையாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய நாடி வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையோட உச்சத்தை தொடக்கூடிய உங்களுடைய ராஜ பாட்டையை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த விஸ்வாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான யோகமான காலமாக நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.